கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் உட்பட சுமார் 1000 பேர் அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். காவிரிப்பட்டினம் ஒன்றியத்தில் உள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மட்டுமின்றி அமமுக மற்றும் அதிமுகவை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் சின்னசாமி ஏற்பாட்டில் திமுக செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் அமைச்சர் சக்கரபாணி முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த அனைவரையும் அமைச்சர் சக்கரபாணி திமுக துண்டு அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, முதல்வர் ஸ்டாலின் சாதி மத கட்சி பாகுபாடின்றி எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முதன்மை மாநிலமாக நல்லாட்சி செய்து வருகிறார் என தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றார். ஓபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளராக கடந்த 5 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தோம். அதுக்கு முன்னே ஏடிஎம்கேவில் இருந்தோம். இப்போ 5 ஆண்டுகளாக பணியாற்றிய பிறகு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்த மாண்புமிகு முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்த பிறகு அவருடன் சேர்ந்து திமுகவில் நாங்களும் பணியாற்ற தயாராக கொண்டு கழகத்தில் அனைவரும் இணைத்துக் கொண்டோம். இதில் ஓபிஎஸ் அணி ஒன்றியத்தின் சார்பாக நிறைய பொறுப்பாளர்கள் காவிரிப்பட்டினம் பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு மேற்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள், அமமுக ஒன்றிய செயலாளர், அமமுக சில நிர்வாகிகள், ஒரு 1000 பேருக்கு மேலாக இன்று கழகத்தில் அனைவரும் திமுக கழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையை ஏற்று மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்களின் தலைமையில் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களின் தலைமையை ஏற்று அவர் தலைமை நல்லா இருந்ததால அவர் தலைமையை இங்கே நம்ம ஏற்றுதான் அனைவரும் முடிவெடுக்கப்பட்டது. அந்த தலைமைக்காக நாங்கள் அனைவரும் திமுக இணைத்துக் கொண்டு வரும் 2026 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப முதலமைச்சராக அயராது உழைப்போம் என்று அனைவரும் உறுதிமொழி எடுத்து கட்சியில் இணைத்துக் கொண்டோம்.